எங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி எங்களுக்கு ஒரு தோழன் மாதிரி தான் நண்பன் மாதிரி தான் தெரியும். கிட்ஸி சார் வந்து மேக்ஸ் எடுக்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப மற்ற டீச்சர்ஸ் மாதிரிலாம் ரொம்பலாம் சொல்ல மாட்டாங்க. மற்ற டாபிக்லாம் சொல்லி எங்களுக்கு மேக்ஸை பற்றி எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஜாலியாக நடத்துவாங்க மேக்ஸ் கிளாஸ். கிட்ஸி சார் கிளாஸ்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். எப்போவுமே ஆபத்தான சுச்சுவேஷன்லாம் கிங்ஸி சார்ட்ட தான் நாங்கள் போய் கேட்போம். கிங்ஸி சார் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய விஷயத்தில் கிங்ஸி சாரோட கருத்துக்கள் தான் நாங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே இது பண்ணுவோம். இந்த ஸ்கூலுக்கு வந்த நாள்லேருந்து கிங்ஸி சார் தான் எங்களுக்கு எப்போவுமே எந்த விஷயம்னாலும் கிங்ஸி சார்ட்ட போய் சொல்லுவோம். எல்லா விஷயத்தையுமே கிங்ஸி சார்ட்ட ஷேர் பண்ணுவோம். மற்ற டீச்சர்கிட்ட ஷேர் பண்ண முடியாது கூட நாங்கள் கிங்ஸி சார்ட்ட ஷேர் பண்ணுவோம். அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கிங்ஸி சார்ட்ட ஷேர் பண்ணுவோம். ஏன்னா அவங்க தான் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காங்க. அதனால கிங்ஸி சாருக்கு வந்து எங்களோட டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிஞ்சுருக்கோம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. எங்கேயுமா சொன்னால் எல்லா டைம்லையுமே நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதே மாதிரி கிங்ஸி சார் தான் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அதனால கிங்ஸி சாருக்கு திரும்பவும் ஒரு என்னோட ஆசிரியர் நல்வாழ்வுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நல்லா படிப்பு சொல்லி தருவாங்க. கேஸ் தவிர பாய்ஸ் நல்லா அடிப்பாங்க. அதான் எங்களுக்கு ஜாலியாக இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. சார் நீங்கள் நல்லா பாடம் நடத்துறீங்க, அதனால ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஓபன் சார் நான் காமிங்க.
தம்பி 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 இங்க வா. எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க ஓபன் பண்ண என்ன இருக்காரு சார் இதெல்லாம் அனுது சார் இங்க பாருங்க அனுவோ அனு நீங்க பார்ட்னர் நீங்க அனு பார்ட்னர் சார் அப்படியே அனைவருக்கும் வணக்கம்
அன்பா இருப்பாங்க. ஆனா அடிப்பாங்க. பரவாயில்ல, பரவாயில்ல. சார் வந்து எனக்கு சார் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கலன்னு நான் ஏற்கிறேன். பரவாயில்ல, சார் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்கும். அவங்க பாடம் நடத்துறதுனா நல்லா இங்கிலீஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ் நடத்தினா ஒரு கதை மாதிரி நடத்துவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ் முன்னாடி எனக்கு பிடிக்காது, ஆனால் இப்போ சார் நடத்தினால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இங்கிலீஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து இங்கிலீஷ் சார் பிடிக்கும். அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து சொல்லி தராங்க. எனக்கு இங்கிலீஷ் சாரை ரொம்ப பிடிக்கும். அவன் சொல்லிக் கொடுக்க பாடம்லாம் ரொம்ப பிடிக்கும். யாருக்காச்சும் காய்ச்சல் தலைவலினா கேண்டீன்ல டீ வடைலாம் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு இங்கிலீஷ் சாரை ரொம்ப பிடிக்கும். அவங்க படிக்கிற பாடம்லாம் எனக்கு பிடிக்கும். அவங்க காய்ச்சல்னா டீ வடை வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு இங்கிலீஷ் சார் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இங்கிலீஷ் சொல்லி தருவாங்க, மேத்ஸ் சொல்லி தருவாங்க. சொல்லி தரது எல்லாமே எனக்கு ரொம்ப புரியும். அதுக்கப்புறம் யாரும் ஜாமெட்ரி பாக்ஸ் எதுவும் கொண்டு வரலன்னா அடிக்க மாட்டாங்க. எதுவும் தப்பு செஞ்சா அடிப்பாங்க. தேங்க்யூ. எனக்கு இங்கிலீஷ் சாரை ரொம்ப பிடிக்கும். அவங்க வேற பாடம், அவங்க சொல்லித்தர பாடங்கள் எல்லாம் புரியும். அப்புறம் நல்ல விஷயங்களை கதை மாதிரி சொல்லிடுவாங்க. அது எப்படிப்பட்ட கதைனா நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. எனக்கு இங்கிலீஷ் சார் பிடிக்கும். ஃபஸ்ட்டு வகுப்புலாம் நான் படிக்கணும்னு சொல்லி தருவாங்க. இங்கிலீஷ்னா கதை மாதிரியே சொல்லி தருவாங்க. மேத்ஸ் வந்து எவ்வளோ கட்டாலும் திருமணி சொன்னால் அதனால் இங்கிலீஷ் எனக்கு இங்கிலீஷ் சார் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இங்கிலீஷில் கதை சொல்லி கொடுப்பாங்க. அவங்க மேத்ஸில் புரியிருப்பாங்க, இங்கிலீஷ் புரியலாம் திருப்பி சொல்லி கொடுப்பாங்க. மேத்ஸ் புரியலன்னா திருப்பி கேள்வி கேட்கணும். நான் அக்கன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜோனாவில் படிக்கிறேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனில் படிக்கிறேன். சார் பி செக்ஷன் 6th பி கிளாஸ் டீச்சராக சார் எங்கள் சார் இருக்காங்க. எங்களுக்கு எனக்கு சார் ரொம்ப பிடிக்கும். சார் ஜீசஸ் கதை காலையில் வந்த உடனே நிறைய ஒழுக்கங்கள் அதே மாதிரி நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. சார் எப்போதுமே எல்லா சப்ஜெக்ட்டும் புரியுற மாதிரி நடத்துவாங்க. சார் தப்பு பண்ணால் அடிப்பாங்க, படிப்பு விஷயத்தில் அடிப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, ஜாலியாக எல்லாத்தையும் பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் போல பேசுவாங்க. இந்த டீச்சர்ஸ் டே வரும்போது சார் அடிக்கவே மாட்டாங்க. அதனால டீச்சர்ஸ் டே வந்து நாங்கள் ஆசைப்படுவோம். நன்றி. சார் எனக்கு
கதை மாதிரி சொல்லுவாங்க. கன்சிகோ ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். காலையில் வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு தான் உட்கார சொல்லுவாங்க. சார் வந்து குட் ஹேபிட் தான் செய்ய சொல்லுவாங்க, பேட் ஹேபிட் செய்ய சொல்லுவாங்க. எனக்கு மியூசிக் சார் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு ஆசிரியர். 1962 டாக்டர் அனுப்பினார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுறோம். ஆசிரியர் தினமாய் கொண்டாடுறோம். நான் வாக்கர் ஹையர் செகண்டரி டொனால்டில் வாக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 6th B சார் இருக்காங்க. சார் இன்னைக்கு இங்கிலீஷும் மேக்ஸும் நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் சார் பீரியட் வரும்போதுலாம் சார் எங்களுக்கு நல்ல பழக்கங்களை நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எப்போதுமே ப்ரேயர் பண்ணிட்டு தான் உட்கார சொல்லுவாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு தான் உட்கார சொல்லுவாங்க. சார் பீரியட் எப்போண்டா வரும்னு இருக்கும். சார் பீரியட் ரொம்ப ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ. எங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி எங்களுக்கு ஒரு தோழன் மாதிரி தான், நண்பன் மாதிரி தான் தெரியும். கிட்ஸி சார் வந்து மேக்ஸ் எடுக்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப மற்ற டீச்சர்ஸ் மாதிரிலாம் ரொம்பலாம் சொல்ல மாட்டாங்க. மற்ற டாபிக்லாம் சொல்லி எங்களுக்கு மேக்ஸை பற்றி எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஜாலியாக நடத்துவாங்க மேக்ஸ் கிளாஸ். கிங்ஸி சார் கிளாஸ்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். எப்போவுமே ஆபத்தான சுச்சுவேஷன்லாம் கிங்ஸி சார்ட்டை தான் நாங்கள் போய் கேட்போம். கிங்ஸி சார் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய விஷயத்தில் கிங்ஸி சாரோட கருத்துக்கள் தான் நாங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே இது பண்ணுவோம். ஸ்கூலுக்கு வந்த நாள்லேருந்து கிங்ஸி சார் தான் எங்களுக்கு எப்போவுமே எந்த விஷயம்னாலும் கிங்ஸி சார்ட்ட போய் சொல்லுவோம். எல்லா விஷயத்தையுமே கிங்ஸி சார்ட்ட ஷேர் பண்ணுவோம். மற்ற டீச்சர்கிட்ட ஷேர் பண்ண முடியாது கூட நாங்கள் கிங்ஸி சார்ட்ட ஷேர் பண்ணுவோம். அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கிங்ஸி சார்ட்ட ஷேர் பண்ணுவோம். ஏன்னா அவங்க தான் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் மாதிரி